அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரோட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். செகண்ட் நம்ம இந்த ரோட்டுக்கு வந்துட்டோம். மறுபடியும் அதுக்குள்ளே போய் டிக்கில் வரக்கூடாது. தேர்ட் கியர் அதாவது ஃபீல் பண்ணி போடுங்க. ஒரு பரபரப்பு வேணாம். நம்ம ஃபீல் பண்ணுவோம். எங்கே வந்துருக்கியா? கரெக்டாக எங்கே இருக்கீங்க? சரி ஒன்றும் பிரச்சனை. நீங்கள் கோயிலே வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே. இங்கேயே ஓவர்டேக் போகணும்னு நினச்சோம்னா நம்ம பிரேக் பிடிக்க வேண்டிய வேலையே இல்லை. கான்செப்ட் புரியுதா? நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணி வந்துருக்கோம். பட் ஒரு 40 அடிக்கு முன்னாலே நம்ம அவர் தாண்டுற சுச்சுவேஷன் இருக்குன்னா நம்ம தாண்டக்கூடாத வேலையை செஞ்சிடலாமா? நான் கை வைக்கலன்னா நீங்கள் டக்குன்னு அங்கேயே இழுத்துக்குவேன். பட் அந்த ஸ்பீடு வந்ததுக்கப்புறம் நம்ம இழுத்துக்கலாம். பட் நமக்கு அவ்வளோ நிதானமாக போய்க்கலாம். ஆனால் இந்த 2 நாளாக உனக்கு இந்த ஊற்று ஊற்றுது. ஏன் கமலேஷ் 2 ஆனால் இத்தனை நாளாக ஊற்றுது, இந்த 2 நாளாக ஊற்றுது. நம்ம வண்டி நம்ம தூக்கிட்டு போகல கமலேஷ், நம்ம வண்டிக்குள்ள உட்காந்துட்டு தான் இருக்கோம். ஏதோ வண்டியை நம்ம எப்படி சிரமப்பட்டு தலையில் வச்சிருக்க மாதிரி நினச்சி ஃபீல் பண்ண போகலாம்.
பரபரப்பே வேணாம் கம்ப்ளீட். ரிலாக்ஸாக நம்ம எக்ஸிலேட்டரை மிதிக்கணும்னு நினச்சா தான் பரபரப்பாகும். நம்ம எக்ஸிலேட்டர் மிதிக்க வேணாம், என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம்னு நினச்சோம்னா பரபரப்பாக மாட்டோம். சரிதா? எக்ஸிலேட்டர் மிதித்து ஸ்பீடாக போகணும்னு நினச்சா மட்டுமே தான் பரபரப்பாகும். மற்றபடி வேணாம் நம்ம இப்படி போய்க்கலாம் அப்படின்னு நினச்சோம்னா பரபரப்பாக மாட்டோம். பாவம் இல்லை அவங்க, பாவமா பாவம் இல்லை, பாவம் தான். அவர் வாட்டுக்கு போயிட்டு போகிறாரு. இப்போ நாங்கள் முழு ஃப்ரீயாச்சு போய்க்கலாமா? தேடிக்கு போட்டுக்கலாமா? இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுக்கோ, லெஃப்ட் அப்படியே மெயில் தான், அந்த ஓரமாக எடுத்துக்கலாம் மெடிக்கல் வாசலில். நாளைக்கு அங்கேயே இங்கே வந்துடுறேன். ஓகே கமலேஷ், நம்ம நல்லூர் போய் அண்ணாட்ட மாற்றிக்கலாம். சரிங்களா? நல்லூர் போகலாமா, சிட்டி வரையும் போயிடலாமா? பட்டு இவ்வளோ தூரம் கிளச்சை விட்டுருக்கு, ஃபீல் பண்ணி ஒரு கால்வாசி மூட்டி விட்டுருக்கலாமா? வண்டி நான் போகிறேன், என்னை விடு 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 விடுன்னு துடிக்குது. அப்படி துடிக்க வேணாம். அவ்வளோதான் சரி பண்ணி புரியுது. எதனால் ஆப்போச்சுன்னு தெரியுமா? எதனால் கம்ப்ளைண்ட் ஆப்போச்சு? இனி எதனால் ஆப்போச்சுன்னு சொல்ல. அது வந்து நான் இல்லை ஆக்சிடென்ட் போகலாம். ஆஃபர் வண்டி ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. போகலாம் போகலாம் போகலாம். 2வது கீரா எனக்கு ஏதோ 3வது கீரில் வந்து நிறுத்திட்டு 3வது கீரே மூவ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதனால தான் மேலே பார்த்துட்டு ஓ கீரில் இருக்குன்னு போகலாம். செகண்ட் நடிச்சு போகலாம். அவர் விட்டுட்டா அவர் வாட்டுக்கு போய்க்குவார், நம்ம வாட்டுக்கு நம்ம பின்னால் நிதானமாக போய்க்கலாம். அதுக்குள்ளே போட்டு ஏன் எக்ஸிலேட்டர் போட்டு வருன்னு மிதிச்சு நம்மளும் ப்ரெஷர் ஆகி அவரையும் ப்ரெஷர் ஆக்கி 2 பேரும் கொண்டு போய் அப்புறம் ப்ரெஷர் செக் பண்ணணும். நான் ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி போல தான் இருந்தேன். நீங்கள் 6 நடிக்கணும்னு சொன்னோம். சரி அப்போ முன்னாடி போகலாம் போல அப்படின்னு தேடிக்கு நினச்சி அப்படியே போனேன். சரி அவரும் நகர்வார் பக்கத்தில் அவர் மாட்டி உள்ளே வந்துக்கிட்டு இருந்தார். போட்டிருக்கலாம். சரி வந்தே இங்கே வந்து மறுபடியும் செகண்ட் போட்டிருக்கலாம். விழுதுச்சா அவ்வளோதான். நம்ம எக்ஸைட் போட்டு மிதிக்கிறோமே. ஆமாம் எல்லாரும் 3வது போட்டுருக்கணும். 40 வந்துட்டோம். ஃப்ரீ ரோடுன்னு சொல்லி அதிகமாக இருக்குது. அவ்வளோதான் 5 நிமிஷம் இறக்கி விட்டுறோம். அவ்வளோதான். நல்லூர் போனால் தம்பி இறங்கின்னு இருக்கேன். போட்டு எத்தனை நாள் கழிச்சு ட்ரெயின் காசு வரணும்? 15 நாள். எல்எல்ஆர் போட்டு ஒரு 15 நாள் கழிச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 15 நாள் தான் டிரைவிங் கிளாஸ், ஒரு 13 நாள் சொல்லி கொடுத்துருவேன். சொல்லி கொடுத்துட்டா பேலன்ஸ் ஒரு 2 நாள் மட்டும் ஹோல்டு பண்ணிடுவேன். இதில் ஒரு 15 நாள் போச்சுங்களா, இதில் ஒரு 13 நாள் போகுதுங்களா, எத்தனை நாள் ஆச்சுங்க? 28 நாள் ஆயிடுச்சு. நீங்கள் 31வது நாள் அதுலேருந்து ஒரு 4 நாள் கழிச்சு ஆஃபீஸ் போனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஸ்லாட் போட்டு தருவாங்க. அதுலேருந்து மறுபடியும் 4 நாள் கழிச்சு வரும். அதில் ஒரு 10 நாள் கேப் ஆயிருங்களா, புரிஞ்சுதுங்களா? அந்த 2 நாள் வந்து அந்த 10 நாள் ஏதோ 2 நாள் ஓட்டி கொடுக்கணும். அப்போ நம்ம ஆர்டி ஆஃபீஸ் போகும்போது ஓட்டி காட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அந்த ஃபார்மில் இருப்போம், அப்படியே போய் ஓட்டி கேட்டுட்டு வந்தாங்க.
லெஃப்ட் வரக்கூடாது கம்ப்ளீட். அவங்க அந்த அக்கா ரோடு தாண்டினாங்க, அதனால் லெஃப்ட் வந்தேன். இவங்க நடந்து போனாங்க, லெஃப்ட் கீர் வந்தேன். மாற்றனால ஸ்டீரிங் ஒழுங்காக பிடிக்கல. 5ஆவது கீர் போட்டுங்க. ஸ்லோ பண்ணியிருக்கணும், பிரேக் ஃபுல்லாக பிடிக்கணும், கிளச்சை பிடிச்சிருக்கணும், ரிலாக்ஸ் ஆகி இப்படி வராரு பார்த்துருக்கீங்களா. போகலாம். ஆனால் ஒரு சின்ன டவுட்டு, அது கேமரா காரில் வெயிலே இருக்குது, 3rd gear போட்டு கொடுக்கல. அதனால் லென்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் மங்கலாகுமா, வீடியோ கொஞ்சம் பிளராக தெரியுதா? நல்லூர் ரைட் திருப்பி கம்ப்ளீட். நம்ம கண்ணாடி தொடச்சோம்ல, அங்கே நிறுத்தி மாற்றி. சரிங்களா? போகலாம். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணால் ஓவர்டேக் பண்ணிடலாம். டக்குன்னு எக்ஸைட் யூஸ் பண்ணால் ஓவர்டேக் பண்ணிடலாம். எக்ஸைட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஓவர்டேக் பண்ண முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எக்ஸைட்டை மிதிக்கணும். ரைட்டில் போட்டுக்கோங்க. லாரிக்கு பின்னாடியே போகலாம். சரிங்களா? பிரேக்கு போட்டு அழுத்தாதீங்க. பிரேக் மேலே கால் வச்சுக்கங்க, அழுத்த வேணும். இல்லை கம்ப்ளீட். நானாக இருந்தால் இப்படி நிறுத்திட்டு மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு தான் போகலாம். போகலாங்க. கொஞ்சம் தூரம் போய் எங்கே இடம் ஃப்ரீயாக இருக்கோ அங்கே நிறுத்திக்கலாம். சரிங்களா? செகண்ட் கொஞ்சம் முன்னால் விட்டுலாம். இங்கே 2 வீலர் பார்க்கிங்க வந்து எவனா காரணம் அடிப்பான். கொஞ்சம் முன்னால் அவ்வளோ. ஓகே, நிறுத்தி அண்ணா போகலாங்களா?